Hi everyone, this is SL for NSR Software Solutions. நேத்தி ஒரு வீடியோ என்னால் போட முடியல. ஸோ முன்னாடி வரலையும் போட்டிருக்க வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செலக்ட் கமாண்ட்ஸையும் டெலீட் கமாண்ட்ஸ் வரலையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல் வேல்யூஸ், ஹவு டு செட் அ நல் வேல்யூஸ். ஸோ இப்போ டேபிள்லேயே நான் வந்து நல் வேல்யூஸ் இருக்கு இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஐ யூஸ் திஸ் இஸ் நல் கிளாஸ். இஸ் நல் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் தான். இஸ் நல் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வி யூஸ் திஸ் இஸ் நல். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சின்டாக்ஸில் செலக்ட் எந்த காலம் வேணுமோ அந்த காலம், எந்த டேபிள் வேணுமோ ஃப்ரம் தட் டேபிள், வேர் காலம் இஸ் நல் அப்படின்னு சொன்னால் ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டீச்சர். ஸ்டார்னா எனக்கு எல்லா ஃபீல்டுமே எனக்கு வியூ ஆகும். ஸோ ஃப்ரம் டீச்சர் டேபிளில் வேர் டி சேலரி இஸ் நல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்துருக்கிற டேபிளில் ரெண்டு பேருக்கு நல் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ எனக்கு டிஸ்பிளே ஆகும்போது இந்த 2 பேரோட வேல்யூஸ் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் இஸ் நல். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் நல்னா எனக்கு நல்லுன்னு வேல்யூஸ் இருக்கக்கூடாது, அது மட்டும் டிஸ்பிளே ஆகணும். இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டீச்சர் வேர் டி சேலரி இஸ் நாட் நல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல் வேல்யூ அப்படின்னு இருக்கிற 2 வேல்யூவை தவிர பாக்கி இருக்கிற 3 வேல்யூவுமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதுதான் இஸ் நல் அண்ட் நாட் நல். ஸோ நல் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, அது வந்து ஸ்பெசிஃபிகேஷனாகவே நல்லுன்னு தான் இருக்கும். நம்ம அது டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க, வேணுங்கிற இடத்துல கொடுத்துருப்பாங்க. சாரி, ஓகே. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் பை, மினிமைஸ்டு நம்பர், மேக்ஸிமைஸ்டு நம்பர், சம் வேல்யூ, ஆவரேஜ் கவுண்ட், இதெல்லாம் நம்ம எக்ஸலில் பார்த்துருப்போம் இல்லையா. எக்ஸலில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூஸ் நமக்கு கிடைக்குமோ அதே தான் இதுலையும் கிடைக்கும். ஸோ இப்போ ஏவிஜி அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஏவிஜி காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ செலக்ட் ஆவரேஜ் சேலரி. ஸோ ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் பேமெண்ட்ஸுங்கிறது டேபிள் நேம், ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னோட ஃபங்க்ஷன் நேம், சேலரி அப்படிங்கிறது என்னோட ஃபீல்டு நேம். ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதில் ஆவரேஜ் சேலரி யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா 25 20 இருக்குது அண்ட் 2 தடவை 20 இருக்குது, ஒரு 44 இருக்குது இல்லையா. ஸோ அதோட ஆவரேஜ் சேலரி அப்படின்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 23,000 காட்டும். நெக்ஸ்ட் கவுண்ட், எத்தனை வேல்யூஸ் இருக்குது அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 6 வேல்யூஸ் இருக்கு இல்லையா. கவுண்டோட ஒர்க் என்னன்னா இந்த 6 வேல்யூஸ் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். செலக்ட் கவுண்ட் ஸ்டார் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் பேமெண்ட் அப்படின்னா எனக்கு 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 6 ரெக்கார்ட்ஸை தான் காட்டும். நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் கவுண்ட் அப்படின்னா எனக்கு டேபிள்ஸில் வந்து டிஸ்டிங் கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு இதில் ஒரு வேல்யூ 2 வேல்யூ வந்து எனக்கு என்ன ஆயிருக்கக்கூடாது அப்படின்னா ரிப்பீட் ஆயிருக்கக்கூடாது. இந்த நேம், எம்ப்ளாயி நேம் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுனால 6 தான். ஒருவேளை ரோஹித் 2 தடவை வந்துருந்துச்சுன்னா இதில் கவுண்ட் 1 தான் காட்டும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் நேம்ஸ் எதுவும் எனக்கு வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதோட வேல்யூ கவுண்ட். உங்களுக்கு ஸ்டார் டிஸ்டிங் கவுண்ட் அப்படின்னாலும் 6 தான் வரும். நெக்ஸ்ட் மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ. ஏன்னா 44,000 தான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ அதிலேயே பார்த்துருங்க 14,000 தான் மினிமம் வேல்யூ. ஸோ 14,000 வில் பி தி. அண்ட் சம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு சம்மோட வேல்யூ நமக்கு கொடுக்கும். இப்போ குரூப் பை அப்படின்னா எனக்கு 2 வேல்யூஸ் இல்லை 3 வேல்யூஸை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரூப் பை ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த அக்ரிகேட்டன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் பை கான்செப்ட் தான் நிறைய இடத்துல கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல நம்ம குரூப் பை கான்செப்ட் கேட்கும்போது நீங்க ஒவ்வொன்றுக்குமே ஜெனரல் சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் வச்சுக்கோங்க, டிஃபால்ட்டா ஒரு டேபிள் வச்சுக்கோங்க. அந்த டேபிளை யூஸ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் உங்களோட ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதுக்கு தனியாக அவுட்புட் எழுதுங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எழுதும்போது ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு ஆர்எல்ஸ் கொஸ்டின் பேப்பர்லேயே டேபிள் இருக்குன்னா குவைட் குட், அந்த டேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான வேல்யூஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் டேபிள்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ டேபிள்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்டேட்மெண்ட் எழுதுறது. அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறதோட நிறுத்திடாமல் யூ நீட் டு ரைட் தி அவுட்புட் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட், இதோட இதை பார்த்துக்கோங்க. நம்மளோட ஜென்ரல் சின்டாக்ஸ் செலக்ட் காலம் நேம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம், வேர் கண்டிஷன் குரூப் பை காலம் நேம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் கஸ்டமர் சம் ஆர்டர் ப்ரைஸ். இதில் கஸ்டமர் டேபிள் தான் யூஸ் பண்ணுறோமா, கரெக்ட், கஸ்டமர் டேபிள் தான். சம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் ப்ரைஸ், இதோட சம் வேல்யூ எனக்கு வேணும். ஸோ குரூப் பை கஸ்டமர்
குரூப் பை கஸ்டமர்ல பண்ணணும். ஓகே. இப்ப இதுல எனக்கு பார்த்தீங்கன்னா, இதுல 3 வேல்யூ ஒரே மாதிரி இருக்கு. அப்ப குரூப் பை பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூஸ 3 வேல்யூ எடுத்துக்காது? 1 இந்த ஒரே ஒரு வேல்யூ எடுத்துக்கும். பாக்கி இந்த வேல்யூ, இந்த 2 வேல்யூ எடுத்துக்கும். சரியா? நில்சனும் 2 இருக்கு. ஸோ எனக்கு 3 வேல்யூ தான் எடுத்துக்கும். அப்ப குரூப் பை அந்த வேல்யூஸ் எவ்வளவோ, அதுக்கு தகுந்த மாதிரி அதோட வேல்யூஸ் ஆட் ஆகி நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் அதே மாதிரி இதுல குரூப் பை அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமர் அப்படிங்கிறதுனால இதுல டிஸ்டிங்க்ட் வேல்யூ மாதிரியே டிஸ்ப்ளே ஆயிருக்கும். அனதர்ல பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சம் ஆர்டர் பிரைஸ் ஃப்ரம் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இதுல குரூப் பை ஸ்டேட்மெண்ட்லயே நமக்கு ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளவு வேல்யூஸ் நமக்கு வந்து பெருசா இருக்கு, எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து 6 தான். ஆனா அதுல ஹேண்ட்சன் அப்படின்னு சொல்லிட்டு அது 3 டைம்ஸ் டிஸ்ப்ளே ஆகுது. 1 2 3. ஸோ இந்த வேல்யூவை தான் அது என்னவா எடுத்திருக்கோம், பெருசா வேல்யூன்னு எடுத்துக்கிட்டு அதை டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் குரூப் பை புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஹேவிங் கிளாஸ். ஹேவிங் கிளாஸும் அதே மாதிரி தான். குரூப் பை காலம் நேம் having aggregate function. Select customer sum order price கொடுத்துட்டேன். From orders group by customer having sum order price greater than 2000. அப்ப எனக்கு இங்க செக் பண்ணும்போது என்ன செக் பண்ணும்? எனக்கு 2000க்கு மேல இருக்கிறவங்க less than 2000 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ லெஸ் தென் 2000னா எனக்கு இங்க 2000க்கு மேல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நெல்சன் 1600 ஒண்ணு இருக்கு. இங்க வந்து ஒரு 100 இருக்கு. ஸோ இது 2யும் ஆட் பண்ணி 1700ன்னு குடுக்கும். ஏன் 2யும் ஆட் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்க சம்முன்னு குடுத்துட்டோம் நம்ம. இந்த இடத்துல நான் சம்முன்னு குடுத்துட்டேன். அதனால எனக்கு 2யும் ஆட் பண்ணி எனக்கு காட்டுது. ஓகேவா? ஸோ எதனால இங்க 1700 வந்திருக்கு அப்படிங்கிற கன்ஃப்யூஸ் பண்ணிடாதீங்க. 1600 நெல்சனோடது. நம்ம கேட்டிருக்க கண்டிஷன் என்னன்னா, சம் ஆர்டர் பிரைஸ் லெஸ் தேன் 2000ன்னு குடுத்துருக்கோம். அப்ப எனக்கு ஆட் பண்ணும்போது இது 2யும் ஆட் பண்ணும்போது எனக்கு 2000க்கு கம்மியா இருக்கும். இந்த ஹான்சன ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 2000 வந்துருது. ஜான்சனும் 2000 வந்துருது. லெஸ் தேன் 2000 அப்படிங்கிறதுனால தான் நெல்சனோடத காட்டுது. நெக்ஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுல கிரேட்டர் தென் 1500ன்னு குடுத்துருக்காங்க. இதுல ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எனக்கு 2 பேர்ல யாராவது ஒருத்தர், ஏன்னா 2 பேருக்குமே 2000 தான் வருது. அப்படிங்கிறதுனால கிரேட்டர் தேன் 2500 இதுல ஆர் கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தாலுமே நமக்கு ட்ரூன்ற வேல்யூ தான் டிஸ்ப்ளே ஆகும். அதனால தான் இது 2மே எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் ஜாயின். ஜாயின்ல பார்த்தீங்கன்னா ஈக்வி ஜாயின்னு ஒண்ணு இருக்கும். அண்ட் இன்னர் ஜாயின் அண்ட் அவுட்டர் ஜாயின், செல்ஃப் ஜாயின் அண்ட் non-equi join, natural join. So in the join statement is very, very important. So we shall see on the next session. இதுவரையிலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. I'll answer for your doubts. Thank you. Thank you so much.